சங்கீதம் 103 பகுதி 6. இப்பொழுது திரையில் அது வரும்பொழுது நாங்கள் அதை உங்களுக்கு விளக்கி சொல்ல போகிறோம். அரை மணித்தியாலத்திற்குள் 40 நிமிஷத்துக்குள் இதை முடிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இன்று சங்கீதம் 103 நாங்கள் முடிக்க வேண்டும். இது 6ஆம் வாரம். ஒரு சங்கீதத்தை இவ்வளவு ஆழமாக நாங்கள் படித்து வருகிறோம். இன்று தேவகுணம் என்ற தலைப்பின் கீழ் இதை நாங்கள் பார்க்க போகிறோம். தேவகுணம். இந்த சங்கீதத்தில் தேவகுணம் மிக அருமையாக எங்களுக்கு விளக்கி சொல்லப்பட்டுள்ளது. ஆனா மனதுருகும் பரிதபிக்கும் தேவன். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எங்கள் தேவன் யார்? மனதுருகும் பரிதபிக்கும் தேவன். ஆவன்னா அவர் இரக்கமுள்ள தேவன். இதையெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படித்திருக்கிறோம். இதை நாங்கள் சுருக்கமாக திரும்பவும் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கின்றோம். ஈனா நீடிய சாந்தமுள்ள பொறுமையுள்ள தேவன். அவர் கோபப்படுகிறார், ஆனால் எளிதில் கோபப்பட மாட்டார். மிகவும் பொறுமையுள்ள தேவன். ஈயன்னா அவர் மிகுந்த கிருபையுள்ள தேவன். இதை நாங்கள் 8ஆம் வசனத்திலும் பார்த்தோம், 11ஆம் வசனத்திலும் இதை நாங்கள் பார்க்கிறோம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கின்றது. மிகவும் கிருபையுள்ள தேவன். அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 103:17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும். கிட்டத்தட்ட 3 முறை இந்த சங்கீதத்தில் தேவ கிருபை எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. தேவ கிருபை. இந்த கிருபை எப்படிப்பட்டது? முதலாவது, இது நிரம்பி வழியும் அளவில்லாத கிருபை. ஆங்கிலத்தில் இட்ஸ் இன்எக்ஸாஸ்டிபிள். பெரிய வார்த்தை. நிரம்பி வழியும் அளவில்லாத கிருபை. இரண்டாவது, இந்த கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபைக்கு முடிவில்லை. இந்த கிருபைக்கு முடிவில்லை. மூன்றாவது, எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நாங்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தின் மூலமாக இந்த கிருபையை நாங்கள் அனுபவிக்க முடியும். எப்பொழுதும் எந்த நேரத்திலும். நான்காவது, இந்த கிருபை எந்த கஷ்டத்திலும் முற்றிலும் போதுமானது. எங்கள் எல்லாருக்கும் கஷ்ட நேரங்கள் வரும். அந்த கஷ்ட நேரங்களில் இந்த கிருபை எங்களை தாங்கும். இந்த கிருபை முற்றிலும் போதுமானது. ஐந்தாவது, எந்த தேவைக்கும் பொருத்தமான கிருபை உண்டு. வெவ்வேறு விதமான தேவைகள் எங்கள் வாழ்க்கையில் வரும். ஆனால் எந்த தேவைக்கும் மிகவும் பொருத்தமான கிருபைகள் உண்டு. அடுத்த ஸ்லைட். இந்த தேவைகள் என்ன? நாங்கள் ஒரு பட்டியல் போட்டிருக்கிறோம். இது ஒரு பெட்டி. கிட்டத்தட்ட 10 காரியங்களை இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். எங்களுடைய தேவைகள் என்ன? அதன்படி தேவ கிருபை அந்த தேவையை சந்திப்பதற்காக காத்திருக்கின்றது. கவலையில் எங்களை ஆறுதல் படுத்தும் கிருபை. நாங்கள் எல்லாம் கவலைப்படுவோம். நாங்கள் எல்லாரும் கண்ணீர் சிந்த வேண்டிய நேரங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த கிருபை எங்களை ஆறுதல் படுத்தும், எங்களை தேற்றும். எங்களை தேற்றும் கிருபை, கம்ஃபர்டிங் கிரேஸ். இரண்டாவது, சோதனைகளில் எங்களை தாங்கும் கிருபை. சோதனை நேரங்கள் வரும். மிக மிக பயங்கரமான கஷ்டமான சோதனை நேரங்கள் வரும். அப்படிப்பட்ட சோதனை நேரங்களில் எங்களை தாங்கும் கிருபை. மூன்றாவது, குழப்பத்தில் எங்களை வழிநடத்தும் கிருபை. குழப்பத்தில் எங்களை வழிநடத்தும் கிருபை.
குழப்ப நேரங்களில் என்னதான் செய்வது என்று எங்களால் தெரியாது. குழப்பம். ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் இந்த தேவ கிருபை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை காண்பித்து எங்களை வழிநடத்தும் கிருபை, கைடிங் கிரேஸ். நான்காவது, பாவத்திலிருந்து விடுவிக்கும் கிருபை. பாவ தண்டனையிலிருந்து இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக கழுவப்படுகிறோம். ஆனால் பாவ அதிகாரத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெறுவதற்கு எங்களுக்கு இந்த தேவ கிருபை மிகவும் அவசியம். இதை நாங்கள் sanctifying grace என்று கூட நாங்கள் சொல்லலாம். எந்த பாவத்திற்கும் நாங்கள் அடிமைத்தனத்தில் வாழ அவசியம் இல்லை. தேவ கிருபை உண்டு. அந்த கிருபையின் மூலமாக அந்த பாவ பிடியிலிருந்து நாங்கள் விடுதலை பெற முடியும். ஐந்தாவது, பயத்தில் எங்களை தைரியப்படுத்தும் கிருபை. நாங்கள் எல்லாரும் பயப்படும் நேரங்கள் எங்களுக்கு வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த கிருபை எங்களை தைரியப்படுத்தும், எங்களுக்கு ஒரு துணிவை கொடுக்கும். ஆறாவது, போராட்டங்களில் சமாதானம் கொடுக்கும் கிருபை. போராட்ட நேரங்கள் வரும், உறவு பிரச்சனைகள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் கிருபை, the grace of peace என்று சொல்வோம். ஏழாவது, பலவீனத்தில் எங்களை பலப்படுத்தும் கிருபை. எங்கள் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட பலவீன நேரங்கள் வரும். அது சரீர பலவீனமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆவிக்குரிய விதத்தில் நாங்கள் மிகவும் சோர்ந்து போய் பலவீனம் அடைந்திருக்கலாம். அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களை பலப்படுத்தும் கிருபை. நான் ஒரு காரியத்தை சொல்ல மறந்துவிட்டேன். இலங்கையில் நான் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் தங்கியிருந்தேன், ஊழியம் செய்தேன், அநேக இடங்களுக்கு பிரயாணம் செய்தேன். ட்ரெயின் மூலமாக, புகையிரதம் மூலமாக எவ்வளவோ இடங்களுக்கு நான் சென்றேன் முதல் முறையாக. ஆனால் நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு நாளாவது ஒரு பெனடாலை நான் எடுக்கவில்லை, ஒரு நாள் கூட. ஆண்டவர் அப்படி என்னை காத்தார். ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தின் மத்தியில் எனக்கு பலத்தை கொடுத்தார். ஒரு புரோகிராமை கூட நான் கேன்சல் பண்ணவில்லை, ஒரு வீட்டு சந்திப்பை கூட நான் கேன்சல் பண்ணவில்லை. அவ்வளவாக ஆண்டவர் என்னுடைய சரீரத்தை பொறுப்படுத்து எனக்கு நல்ல நித்திரையை இரவு நேரத்தில் கட்டளையிட்டு, அந்த பயங்கர சூடான நேரங்களில் கூட வெளியில் சென்று ஊழியங்களில் ஈடுபட ஆண்டவர் என்னுடைய பலவீனத்தில் எனக்கு பலத்தை கொடுத்தார். அது என்னுடைய சாட்சி, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக. எட்டாவது, அடுத்த ஸ்லைடில், அவசரப்படும் போது பொறுமை கொடுக்கும் கிருபை. நாங்கள் எல்லாம் அவசரப்பட்டு முட்டாள்தனமான காரியங்களை செய்கிறோம், முட்டாள்தனமான தீர்மானங்களை எடுக்கிறோம் அவசரப்பட்டு. அப்படிப்பட்ட நேரங்களில் எங்களுக்கு பொறுமை கொடுக்கும் கிருபை, the grace of patience. 9வது, சந்தேகத்தில் எங்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கும் கிருபை. எங்களுக்கு சந்தேக நேரங்கள் வரும். அப்படிப்பட்ட நேரங்களில் இந்த கிருபை எங்களுக்கு நிச்சயத்தை கொடுக்கும். 10வது, இது ஒரு முக்கியமான கிருபையின் ஒரு முக்கியமான அம்சம். 10வது, நித்திய வாழ்க்கைக்காக நம்மை ஆயத்தப்படுத்தும் கிருபை. பூமியில் நாங்கள் வாழும் நாட்கள் மிக 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 குறுகியது, விரைவில் அது முடிவடையும். நித்திய வாழ்க்கை எங்களை காத்திருக்கின்றது. அதற்காக எங்களை தினமும் தயார் செய்யும், ஆயத்தப்படுத்தும் கிருபை தேவ கிருபை. அதனால்தான் இந்த 10 நேரங்களிலும் தேவ கிருபை எங்களை சந்திக்க காத்திருக்கின்றது. என்ன தேவை உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருந்தாலும் இந்த தேவ கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு நீங்கள் முன் செல்ல முடியும். சங்கீதம் 5:7, நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உமது மிகுந்த கிருபையினாலே.
சங்கீதம் 117:2. அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது, கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. ஹalleluya. இந்த 2 வசனங்களிலும் தேவ கிருபை மகிமைப்படுத்தப்பட்டுள்ளது. தேவனுடைய மிகுந்த கிருபை, தேவனுடைய கிருபை பெரியது. இவற்றையெல்லாம் நீங்கள் குறித்துக் கொண்டு இந்த கிருபை உபதேசத்தை நீங்கள் அநேகருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இது மிக அவசியமான உபதேசம். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒருவருக்கு கற்றுக் கொடுக்க முடியும், வாலிபர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும், சபையில் கற்றுக் கொடுக்க முடியும். ஆனால் தயவு செய்து இதை கற்றுக் கொடுங்கள். முதல் நாங்கள் இதை அனுபவிக்க வேண்டும். அனுபவித்த பிறகு அனுபவத்தின் அடிப்படையில் இதை நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அடுத்த ஸ்லைட். ஊனா தேவ குணத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். கடிந்து கொள்ளும் தேவன். சங்கீதம் 103:9. அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றென்றைக்கும் கோபம் கொண்டிரார். ஆனால் அவர் கடிந்து கொள்ளும் நேரங்கள் உண்டு, அவர் கோபப்படும் நேரங்கள் உண்டு. ஆண்டவர் எப்படி எங்களை கடிந்து கொள்வார்? எச்சரிக்கை கொடுப்பதின் மூலமாக. எச்சரிக்கை முதல் கொடுப்பார். வார்னிங்ஸ். சிவப்பு விளக்கு எரிய ஆரம்பிக்கும். இரண்டாவது, ஆண்டவர் எங்களை உணர்த்துவார். எங்கள் உள்ளத்தில் எங்களை உணர்த்துவார். நீ செய்வது தவறு, இது பிழையான தீர்மானம், உன்னுடைய மனப்பான்மை சரியல்ல, உன்னுடைய உள் நோக்கங்கள் சரியல்ல, நீ பேசிய வார்த்தைகள் சரியல்ல என்று ஆண்டவர் எங்களை உணர்த்துவார். மூன்றாவது, ஆண்டவர் பொறுமை காண்பிப்பார். ஆண்டவர் மிகவும் பொறுமையுள்ள தேவன். ஆனால் நாங்கள் திருந்த வேண்டும். ஆண்டவர் எங்களுக்கு எச்சரிக்கை கொடுத்து எங்களை உணர்த்தி, எந்த நோக்கத்துக்காக? நாங்கள் திருந்த வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை நாங்கள் செய்ய வேண்டும் தேவ கிருபையினால். எரேமியா 3:12 இவ்விதமாக வாசிக்கின்றோம். நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன். இது ஒரு மிக பொருத்தமான வசனம். சங்கீதம் 103:9 இது மிகவும் ஒன்றாக செயல்படும் வசனம். ஆண்டவர் கொடுக்கும் கட்டளை என்ன? திரும்பு என்னும் கட்டளை. திரும்பு, நீ என்னிடம் திரும்பி வா. நீ திருந்த வேண்டும். விட்டுவிட வேண்டிய காரியங்களை விட்டுவிடு, செய்ய வேண்டிய காரியங்களை செய். நான் எப்பொழுதும் கோபப்பட மாட்டேன். உன்மேல் வைத்திருக்கும் கோபம் தனியும், இல்லாமல் போகும். அதுதான் எங்கள் தேவன், எங்களை கடிந்து கொள்ளும் தேவன். அடுத்த ஸ்லைட். எங்களை மன்னிக்கும் தேவன். 10 அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். ஆண்டவர் உண்மையாக நீதி காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் எல்லாரும் நிர்மூலமாக்கப்பட்டிருப்போம். So that's why we never pray for justice, we pray for mercy. நாங்கள் அதனால் தான் நீதிக்காக ஜெபிக்கிறது இல்லை, நாங்கள் இரக்கத்திற்காக ஜெபிக்கிறோம். நீதிக்காக ஜெபித்தால் நாங்கள் எல்லாரும் நிர்மூலமாக்கப்படுவோம். இரக்கத்திற்காக ஜெபித்தால் நாங்கள் உயிர் வாழ்வோம். கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மிகவும் குறைவான அளவிலே கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு எந்தவித தகுதியும் இல்லை. முற்றிலும் ஆண்டவருடைய மாபெரும் இரக்கம். அதன் காரணமாக எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகின்றது. பாவத்திற்கு சமனான நீதி கொடுக்கப்படவில்லை எங்கள் எல்லாருக்கும். இன்னும் ஒரு விதத்துல பார்க்க போனா, எவ்வளவு துன்பம், வேதனை, இழப்புகள், வியாதிகள், அடிகள், அபாயங்களிலிருந்து நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் தேவ இரக்கம்.
அதுதான் தேவ கருணை. அவர் எங்களை மன்னிக்கிறார். ஏனென்றால் அவர் இரக்கமுள்ள தேவன் என்றபடியால். அவர் நீதியை முழுமையாக காண்பித்திருந்தால் நாங்கள் இப்பொழுது உயிரோடு இருக்க மாட்டோம். அதற்காக நாங்கள் எவ்வளவாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எவ்வளவு காரியங்களிலிருந்து நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்த ஸ்லைட். எஸ்ரா 9:13 இப்பொழுதும் எங்கள் தேவனே, எஸ்ரா ஜெபிக்கிறார், எங்கள் பொல்லாத செய்கைகளினாலும் எங்கள் பெரிய குற்றத்தினாலும் இவைகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தும் தேவரீர் எங்கள் அக்கிரமத்துக்கு தக்க ஆக்கினியை எங்களுக்கு இடாமல் எங்களை இப்படி தப்பி விட்டிருக்கையில். எவ்வளவு பொருத்தமான வசனம். இதை சங்கீதம் 103 ஒப்பிட்டு பார்த்தார். எஸ்ரா ஜெபித்து சொல்றார், நாங்கள் பெரிய குற்றவாளிகள், நாங்கள் பெரிய அக்கிரமக்காரர். எங்கள் குற்றங்கள் அக்கிரமத்துக்கு தக்கதாக ஆண்டவர் ஆக்கினை தீர்ப்பு கொடுத்திருந்தால் நாங்கள் எல்லாரும் மரித்திருப்போம். ஆனால் இப்பொழுது உயிரோடு இருக்கிறோம். இவ்வளவு பெரிய குற்றவாளிகள், இவ்வளவு பெரிய பயங்கரவாதிகள், இவ்வளவு பெரிய அக்கிரமக்காரர் என்ற போதிலும் நீர் எங்களை மன்னித்து எங்களுக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்திருக்கிறீர். அருமையானவர்களே, அதுதான் உங்களுடைய சாட்சியாக இருக்க வேண்டும், அது என்னுடைய சாட்சியாக இருக்க வேண்டும். 11ஆம் வசனத்தில், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கின்றது. பாருங்கள், திரும்பவும் இந்த கிருபை என்ற குணம் சங்கீதக்காரனினால் எடுத்து சொல்லப்பட்டுள்ளது. இட்ஸ் ஆல் அபவுட் கிரேஸ், கிரேஸ் அப்பான் கிரேஸ். கிருபையின் மேல் கிருபை, மிகப்பெரிய கிருபை, அளவிடப்பட முடியாத கிருபை, அளவிடப்பட முடியாத தூரத்திற்கு எங்கள் பாவங்கள் எங்களிடத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. மறக்க வேண்டாம், நான் அதை மறக்கக்கூடாது. அளவிடப்பட முடியாத தூரத்திற்கு என் பாவங்கள் என்னிடத்தில் இருந்து அகற்றப்பட்டுள்ளது. அடுத்த ஸ்லைட். சங்கீதம் 103:12 மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். அதன் அர்த்தம் என்ன? மேற்குக்கும் கிழக்குக்கும் இடையில் இருக்கும் தூரத்தை நாங்கள் அளவிட்டு கணிப்பிட முடியாது. அவ்வளவு தூரமாய் ஆண்டவர் எங்கள் பாவங்களை எங்களிடத்திலிருந்து விட்டு விலக்கி இருக்கிறார். இவற்றை எல்லாம் நாங்கள் ஒரு வாக்கியத்தில் சொல்ல வேண்டும் என்றால், பாவங்கள் முழுமையாக அகற்றப்படுதல், மூடப்படுதல், புதைக்கப்படுதல், கழுவப்படுதல், இல்லாமல் ஆக்கப்படுதல், மறக்கப்படுதல். இந்த வார்த்தைகள் எல்லாம் மிக பொருத்தமான வார்த்தைகள். எங்கள் பாவங்கள் எங்களை விட்டு எவ்வளவாக அது நீக்கப்பட்டுள்ளது. அகற்றப்பட்டது, மூடப்பட்டது, புதைக்கப்பட்டது, கழுவப்பட்டது, இல்லாமல் ஆக்கப்பட்டது, மறக்கப்பட்டது. ஆண்டவர் மறந்து விட்டார் நாங்கள் செய்த பாவங்களை. அந்த பாவங்கள் எங்களுக்கு விரோதமாக ஒருபோதும் பாவிக்கப்பட மாட்டாது. ஏன்? அது மன்னிக்கப்பட்டிருக்கு. அது எங்களுக்கு விரோதமாக பாவிக்கப்பட மாட்டாது. அதனால் தான் எபிரேயர் 10:17 வாசிக்கின்றோம், அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்று சொல்லுகிறார். நினைப்பதில்லை. He will not remember. நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவருடைய மனதில் அந்த ஞாபகம் இல்லை. எவ்வளவு ஆச்சரியமான அருமையான சத்தியம். அடுத்த ஸ்லைட். 2 சாமுவேல் 12:13 தாவீது பாவம் செய்திருந்தார். நாத்தான் என்னும் தீர்க்கதரிசி அதை சுட்டி காட்டுகிறார். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான்.
பத்ஷிபாவுக்கு விரோதமாகவும் பாவம் செய்தான், குடும்பத்துக்கு விரோதமாக பாவம் செய்தான், நாட்டுக்கு விரோதமாக பாவம் செய்தான் தாவீது. ஆனால் இங்கே என்ன சொல்றார்? ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்திருக்கிறேன். நாத்தான் தாவீதை நோக்கி கூறிய ஆறுதல் வார்த்தைகள், நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். அந்த சத்தியத்தை தான் நாங்கள் இப்பொழுது படித்தோம். நாங்கள் சாகாதபடிக்கு உயிர் வாழ்வதற்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். ஆனால் இதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. எங்கள் எதிரியான பிசாசு மன்னிக்கப்பட்ட பாவங்களை தோண்டி எடுத்து அதை எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுவான். திரும்பவும் எங்களுக்கு ஒரு குற்ற மனசாட்சியை கொண்டு வருவதற்காக அந்த விதத்தில் செயல்படுவான். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும்? பிசாசு இப்படி பாவங்களை தோண்டி எங்கள் கண்களுக்கு முன்பாக வந்து வைக்கும் பொழுது, குற்ற மனசாட்சி வரும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிசாசே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்தால் மறைக்கப்பட்டுள்ளது, மன்னிக்கப்பட்டுள்ளது என்று நீங்கள் சொல்லும் பொழுது பிசாசு உடனே உங்களை விட்டு ஓடிவிடுவார். It's all under the blood, covered by the blood. இயேசுவின் இரத்தம் என்ற வார்த்தையை நீங்கள் பாவித்தாலே போதும், பிசாசு நடுங்கி ஓடிவிடுவார். ஆனா பிசாசு இதை செய்வான். மன்னிக்கப்பட்ட பாவங்களை அவன் தோண்டி எடுத்து உங்கள் ஞாபகத்துக்கு கொண்டு வருவான். யூ அப்ளை த பிளட். இயேசுவின் திரு இரத்தத்தை அந்த கட்டத்தில் நீங்கள் பாவித்தால் பிசாசு ஓடிவிடுவான். அடுத்த ஸ்லைட். ஏ அண்ணா, நினைவு கூறும் தேவன். நினைவு கூறும் தேவன். 14ஆம் வசனம். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். போன வாரம் நாங்கள் பார்த்தோம் 2 வார்த்தைகள். மண்ணான மனிதனே, மண்ணான மனிதனே. ஆண்டவர் எங்கள் உருவத்தை அறிந்திருக்கிறார். அவர் தான் அதை படைத்தார். உருவம் என்று சொன்னால் என்ன? எங்களுடைய எலும்புக்கூடு, எங்களுடைய பிளவீனமுள்ள சரீரம், வியாதிப்படும் சரீரம், மரணமடையும் சரீரம், அழுகும் சரீரம். அதுதான் எங்கள் உருவம். அவர் ஃபார்ம், அவர் ஷேப். ஆதியாகமம் 2 தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். 18:27 ஆபிரகாம் ஜெபிக்கிறார், இதோ தூளும் சாம்பலுமாயிருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். தூளும் சாம்பலும். நான் யார்? தூளும் சாம்பலும். நான் யார்? நான் மண். நான் யார்? நான் புழுதி. நான் யார்? நான் மண்புழு. அது என்னுடைய அடையாளம். நான் மண்புழு. அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிட கூடாது. மனுஷன் தூளுக்கு திரும்புவான். யோபு 34:15. மண்ணிலிருந்து படைக்கப்பட்டோம், மண்ணுக்கு நாங்கள் திரும்பி செல்ல போகிறோம். ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். எங்கள் உருவத்தை நினைவு கூறுகிறார். எங்கள் பிளவீனத்தை நினைவு கூறுகிறார். நாங்கள் மண் என்பதை நினைவு கூறுகிறார். அதன்படி அவர் செயல்பட போகிறார். இப்ப அடுத்த ஸ்லைட். ஏ அண்ணா, தேவ நீதியை பற்றி நாங்கள் பார்க்கிறோம் 17ஆம் வசனத்தில். தேவ குணத்தை படித்துக் கொண்டு வருகிறோம். தேவ நீதி. தேவன் நீதி, நியாயம், நன்மை செய்வார் தம் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும். இது எவ்வளவு அருமையான ஒரு காரியம். நீதியுள்ள தேவன், நீதியை சரிப்படுத்தும் தேவன், எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் அவர் நீதி, நியாயம், நன்மை செய்வார். 3 முக்கிய வார்த்தைகள்: நீதி, நியாயம், நன்மை. நீங்கள் என்னோட இதை சொல்லலாம். உங்களுடைய போன் மியூட் பண்ணப்பட்டிருந்த போதிலும் நீதி, நியாயம், நன்மையை எங்களுக்காக செய்யும் தேவன். அப்போஸ்தலர் 2:39 வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பாருங்கள். நீங்களும் நானும் எடுக்கிற ஆவிக்குரிய தீர்மானங்கள் எங்களை பாதிக்கும், எங்கள் பிள்ளைகளை பாதிக்கும், எங்கள் பேர பிள்ளைகளை பாதிக்கும். சிந்தித்து பாருங்கள். 3 சந்ததிகள்,
3 சந்ததிகள். நான் எடுக்கிற ஆவிக்குரிய தீர்மானங்கள் என்னை பாதிக்கும், என்னுடைய பிள்ளைகளை பாதிக்கும், என்னுடைய பேர பிள்ளைகளை பாதிக்கும். அதை எவ்வளவு எளிதாக நாங்கள் மறந்து விடுகிறோம். நாங்கள் நினைக்கிறோம் என்னுடைய தீர்மானங்கள் என்னை மாத்திரம் தான் பாதிக்கும் என்று. அது முற்றிலும் தவறு. My decisions have far-reaching consequences. It affects me, my children and my grandchildren. அதை சங்கீதம் 3 படிக்கிறோம், அப்போஸ்தலர் 2 நாங்கள் படிக்கிறோம். ஸோ எந்த தீர்மானமும் எடுப்பதற்கு முன்னால் நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, இது என்னை எப்படி பாதிக்கும், என் பிள்ளைகளை எப்படி பாதிக்கும், என் பேர பிள்ளைகளை எப்படி பாதிக்கும்? அதை மனதில் வைத்துத்தான் தீர்மானங்களை எடுக்க வேண்டும். ஐயன்னா, தேவகுணம், தேவராஜரீகம், இது எங்களுக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்க வேண்டிய காரியம். 19ஆம் வசனம், கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார், அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. இது ஆறுதல் வார்த்தைகள். தேவன் தம் நித்திய சிங்காசனத்தில் இருந்து முழு உலகத்தையும் கவனிக்கிறார் மாத்திரமல்ல, ஆளுகை செய்கிறார். இந்த பூமியை பிசாசு ஆளுகை செய்யவில்லை, பாவம் ஆளுகை செய்யவில்லை, எந்த அரசியல்வாதியும் ஆளுகை செய்யவில்லை. தேவாதி தேவன் தம்முடைய சிங்காசனத்தில் இருந்து இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். நாங்கள் கொழும்பில் இருந்த காலத்தில், வாலிப காலத்தில் இந்த பாட்டை பாடுவோம். God is still on the throne. He will remember his own. Though trials may press us and burdens distress us, he never will forget us. அந்த பாட்டு எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. God is still on the throne. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். என்ன துன்பம் வந்தாலும், கவலை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், எந்த பாவம் உங்களை மேற்கொண்டாலும், எந்த பிசாசு உங்களை தாக்கினாலும், தேவன் ஆளுகை செய்கிறார். உங்கள் ஊழியத்துக்கு என்ன தடை வந்தாலும் தேவன் ஆளுகை செய்கிறார். He is on the throne. So இந்த சங்கீதத்திலிருந்து எவ்வளவாக நாங்கள் தேவ குணத்தை கற்றுக்கொள்ள முடியும், அதையெல்லாம் உங்களுக்கு நாங்கள் பட்டியல் போட்டிருக்கிறோம். இதை நாங்கள் உங்களுக்கு PDF-ஆக அனுப்பி வைப்போம். தயவு செய்து இதை திரும்பவும் படிங்க, திரும்ப திரும்ப படிங்க. இப்ப கடைசியாக அடுத்த ஸ்லைடில் இந்த 2 வசனங்கள் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதற்கு சங்கீதம் 47:2, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜா. He is the great king all over the earth. தானியேல் 4:34 ஆண்டவரை அறியாத ஒரு ராஜா கொடுக்கிற சாட்சி. ஆண்டவரை அறிய வந்த பிறகு அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நெபுகத்நேசர் ராஜா பைத்தியத்தினால் பீடிக்கப்பட்டு ஆண்டவரை அறிய வந்த பிறகு கொடுத்த சாட்சி. இவற்றையெல்லாம் நாங்கள் எங்கள் மனதில் வைத்து நாங்கள் ஆறுதல் பெற வேண்டும், உற்சாகம் பெற வேண்டும். God is on the throne. இப்ப அடுத்த ஸ்லைட். சரி, தேவனுடைய குணத்தை பார்த்தோம். இப்பொழுது இறுதியாக எங்கள் மறுமொழி என்ன? இந்த சங்கீதத்திலிருந்து 10 காரியங்களை சுட்டி காட்ட போகிறேன் மிகவும் வேகமாக. எங்களுடைய மறுமொழி என்ன? இந்த பாடங்களை நீங்கள் கற்றுக் கொடுக்கும் பொழுது இதை 3 மாதங்களாக துண்டு துண்டாக பிரித்து மக்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நாங்கள் இது ஒரு வேதாகம கல்லூரி என்றபடியால் உங்களுக்கு எவ்வளவோ காரியங்களை ஒரே நேரத்தில் எடுத்து சொல்றோம். ஆனா நீங்க இதை இப்படி செய்ய முடியாது. நீங்க இதை துண்டு துண்டா வெட்டி பிரித்து உங்களுடைய ஆடுகளுக்கு எடுத்து சொல்ல முடியும். எங்கள் மறுமொழி எப்படியாக இருக்க வேண்டும்? 10 மறுமொழிகள். முதலாவது, இந்த தேவனுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். 3 முறை இந்த சங்கீதத்தில் நாங்கள் தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த வசனங்கள் எல்லாம் திரையில் போடப்பட்டுள்ளது. தேவனுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், நாங்கள் நடுங்க வேண்டும். அவர் யார் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து அவருக்கு நாங்கள் பயப்பட வேண்டும். 2வது, எங்களிடத்தில் ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும்.
ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். ஏன்? நாங்கள் தூசி, நாங்கள் மண், நாங்கள் புழுதி. அதனால் எப்படி நாங்கள் பெருமை பாராட்டலாம்? எங்கள் உள்ளத்தில் ஒரு தாழ்மை காணப்பட வேண்டும். ஐ எம் டஸ்ட் அண்ட் ஆஷஸ். ஆபிரகாம் செய்த ஜெபம், நான் சாம்பல், நான் தூசி. இன்று யார் அப்படி ஜெபிக்கிறார்? நாங்க பெரிய மகத்துவம் உள்ளவர்கள் மாதிரி தானே இன்று எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. நான் தூசி என்று யார் ஜெபிக்கிறார்? மூன்றாவது, தேவ வசனத்திற்கு செவி கொடுக்க வேண்டும். 20ஆம் வசனத்தில் தேவ தூதர்கள் தேவனுக்கு செவி கொடுத்து 4வது கீழ்ப்படுகிறார்கள். தேவனுக்கு செவி கொடுப்பதும் தேவனுக்கு கீழ்ப்படிவதும் எப்பொழுதும் ஒன்றாக இயங்க வேண்டும். தேவனுக்கு செவி கொடுப்பது, தேவனுக்கு கீழ்ப்படிவது. இந்த பாடங்களில் எந்த பிரயோஜனமும் இல்லை நாங்கள் செவி கொடுத்து கீழ்ப்படியாமல் இருந்தால். எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவ வசனத்திற்கு கவனமாக செவி கொடுக்க வேண்டும். அந்த வசனத்திற்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். பாருங்கள், சங்கீதம் 103:18. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே தேவ கிருபை வரும். தேவ உடன்படிக்கையை கை கொண்டு அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தேவ கிருபை கொடுக்கப்படும். இங்கே தேவ தூதர்களின் கீழ்ப்படிதல் எடுத்து காண்பிக்கப்பட்டுள்ளது. தேவ தூதர்கள் எப்பொழுதும் கீழ்ப்படிவார்கள், உடனடியாக கீழ்ப்படிவார்கள், சந்தோஷத்தோடு கீழ்ப்படிவார்கள். அந்த விதமாக நாங்களும் கீழ்ப்படிய வேண்டும். உடனடியாக, முழுமையாக, சந்தோஷத்தோடு நாங்களும் கீழ்ப்படிய வேண்டும். 5வது, கர்த்தருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்ய வேண்டும். அது எங்களுடைய மறுமொழி. 21ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளையே அவரை ஸ்தோத்திரியுங்கள். யாரை குறிக்கின்றது? தேவதூதர்கள். தேவதூதர்கள் எப்பொழுதும் தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் நான், தேவ பிள்ளையாகிய நான், எப்பொழுதும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப அடுத்த ஸ்லைட். துதித்தல். 20ஆம் வசனம். இந்த சங்கீதத்தின் கடைசி பகுதி எல்லாம் துதி, 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 துதி. வல்லமையுள்ள எண்ணிக்கையற்ற பரிசுத்த தேவதூதர்கள் இந்த தேவனை இரவும் பகலுமாக துதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதனால் எங்கள் தேவன் யார் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து எப்பொழுதும் அவருடைய குணத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து, ஒரு குணத்தை எடுத்து பார்த்தாலே நீங்கள் எவ்வளவாக தேவனுக்கு துதி செலுத்த முடியும். தேவ கிருபை மிக பெரியது, அளவிடப்பட முடியாது, ஒருபோதும் அழிந்து போகாது, ஒளிந்து போகாது. இந்த தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும். வார்த்தைகள் மூலமாக துதிக்கலாம், பாட்டின் மூலமாக துதிக்கலாம், ஜெபத்தின் மூலமாக துதிக்கலாம். துதித்தல். 7வது, அவருக்காக நாங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். இந்த தேவதூதர்கள் என்ன கொடுக்கப்பட்ட இன்னொரு பெயர் பணிவிடைக்காரர். பணிவிடைக்காரர் என்று சொன்னால் எப்பொழுதும் ஊழியம் செய்து கொண்டே இருப்பார்கள். God, what do you want me to do next? ஆண்டவரே, அடுத்ததாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர் என்ற கேள்வியை நாங்கள் கேட்டு இந்த ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியங்களை ஏறெடுக்க வேண்டும். நாங்கள் செய்யும் ஊழியங்களில் வித்தியாசங்கள் இருக்கும். நான் அழைக்கப்பட்ட ஊழியத்திற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்க மாட்டீர்கள். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டுள்ளது. அநேக ஊழியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த ஊழியங்களில் நாங்கள் மும்முரமாக ஈடுபட வேண்டும், உற்சாகத்தோடு ஈடுபட வேண்டும். சோம்பேறியலாக காணப்படக்கூடாது, பார்வையாளர்களாக காணப்படக்கூடாது. ஊழியம் செய்தல். 8வது, வாழ்நாட்கள் மிகவும் குறுகியது என அறிந்து கொண்டு அதை வீணாக்காமல் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுதல். இதையும் இந்த சங்கீதத்தில் மறுமொழியாக நாங்கள் காண்கிறோம். 15ஆம் வசனம், மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது,
வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். அடுத்த ஸ்லைட். நாங்கள் புல்லுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளோம். சங்கீதம் 90. காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போகும். அதனால் தான் இந்த 2 படங்களையும் பக்கம் பக்கமாக வைத்து உங்களுக்கு காண்பிக்கின்றோம். செழிப்பாக வளரும் புல் காலையில், மாலை நேரம் வரும் பொழுது எல்லாம் உலர்ந்து போய் ஒரு மரித்த நிலைமையில் காணப்படுகிறது. அதுதான் எங்களோட வாழ்க்கை. எங்களோட வாழ்க்கை புல்லுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மிக குறுகிய காலத்துக்கு செழிப்பா காணப்படுகிறோம். திடீரென்று உலர்ந்து போகிறோம், மரித்து போகிறோம். நாங்கள் புல், நாங்கள் மண். இவற்றை மறந்துவிடக் கூடாது. புல், மண். அடுத்த ஸ்லைட். நாங்கள் ஒரு வயலின் புஷ்பம். ஒரு புஷ்பத்திற்கு அழகு இருக்கு, செழிப்பு இருக்கு, பசுமை இருக்கு. ஆனால் மிக விரைவில் வாடி போகும். அதை இந்த படத்தில் நீங்கள் காணலாம். எவ்வளவு அழகாக இந்த பூ காணப்படுகிறது. ஆனால் 24 மணித்தியாலங்களில் 48 மணித்தியாலங்களில் அந்த பூ அப்படியே வாடி போகும். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. நான் மண், நான் புல், நான் ஒரு பூ. அந்த 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 மூன்றுக்கும் ஒரு நிரந்தரமான தன்மை இல்லை. மண், புல், பூ. வாடிப்போகும் பூ, உலர்ந்து போகும் புல். அதை நாங்கள் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்? அப்பொழுது நாங்கள் எங்கள் நேரத்தை வீணாக்க மாட்டோம், எங்கள் காலத்தை வீணாக்க மாட்டோம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் மிக குறுகிய நாட்கள். அந்த நாட்களில் நாங்கள் முழுமையாக ஆண்டவருடைய சித்தத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் எங்கள் வாழ்க்கையில். அடுத்த ஸ்லைட். 16ஆம் வசனத்தில், காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிட்டு, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. சூடான காற்றினால் அந்த பூ விரைவில் உலர்ந்து போகும். வேகமாக அடிக்கும் காற்றினால் அது வீசி அடிக்கப்பட்டு அது பூத்த செடியிலிருந்து வெகு தூரம் அகற்றப்படும். எவ்வளவு அழகாக சங்கீதக்காரன் விவரிக்கிறான். எங்களுடைய வாழ்க்கை எவ்வளவு குறுகியது என்பதை சுட்டி காட்டுவதற்காக. 9வது, எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதுதான் முதல் 2 வசனங்கள். அது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால். தாவீது தனக்காக கொடுத்த பிரசங்கம். அவர் செய்த எல்லா நன்மைகளையும் மறவாதே. அதை நினைவு கூறுதல், அதை பற்றி மற்றவர்களுக்கு எடுத்து கூறுதல், அவருடைய நன்மைகள். 10வது 19ஆம் வசனத்தின்படி தேவ அதிகாரத்தின் கீழ் இயங்குதல். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு அதிகாரம் உண்டு, வல்லமை உண்டு. He has authority, he has power. அந்த தேவ அதிகாரத்தின் கீழ் நான் ஒவ்வொரு நாளும் இயங்க வேண்டும். நான் என்னை தாழ்த்தி அவருக்கு நான் இணங்கி அந்த தேவ அதிகாரத்தின் கீழ் நான் இயங்க வேண்டும். இது என்னுடைய 10 பொறுப்புகள். நான் நினைக்கிறேன் அதுதான் கடைசி ஸ்லைட். கிருஷாந்தன், is there another one? No. எவ்வளோ காரியங்களை இன்று நாங்கள் படித்தோம். ஒரு ஜெபத்தை செய்வோம். இன்னும் சில மணித்தியாலங்களில் நாங்கள் மார்க் 14ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். நான் அவர் தான் என்ற தலைப்பின் கீழ் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து 25 காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். 10 காரியங்களை ஏற்கனவே பார்த்து விட்டோம். 25 காரியங்கள் நான் அவரே தான் என்று ஆண்டவர் கூறிய அந்த வார்த்தைகளை வைத்து இது ஒரு சுவிசேஷ செய்தி. இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக அமையும், சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவதற்கு. அதனால் கலந்து கொள்ள முடியும் என்றால் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். கெனேடிய விசுவாசிகளுக்கு திங்கட்கிழமை காலையில் 9 மணி, இந்தியா இலங்கை விசுவாசிகளுக்கு திங்கட்கிழமை சாயந்தரம் 6:30 மணி. நீங்கள் அந்த நேரத்தை மனதில் வைத்து, இந்தியா இலங்கை விசுவாசிகள் மறக்க வேண்டாம், திங்கட்கிழமை ஆவிக்குரிய அபிவிருத்தி தினம்.
உங்களுக்கு காலையிலும் வேத பாடம் நடைபெற்றது, சாயந்திரமும் வேத பாடம் நடைபெற போகிறது. முழு பிரயோஜனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு வேதாம கல்லூரி. இதன் மூலமாக நீங்கள் பாடங்களை கற்றுக்கொண்டு அனுபவித்து இதை நீங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது, அதுதான் என்னுடைய தரிசனம், என்னுடைய கனவு. அது நிறைவேறினால் நான் மிகவும் சந்தோஷம் அடைவேன். ஜெபிப்போம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் கருத்துக்கள், கேள்விகளை கேட்க முடியும். ஆண்டவரே, நாங்கள் இலங்கை ஊழியங்களை பற்றி சில படங்களை பார்த்தோம். அடியேனுக்கு நீர் கொடுத்த அந்த சந்தர்ப்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அடியேனை நீர் காத்தீர். எந்தவித நோயும் வராமல், ஒரு தலைவலி கூட வராமல், ஒரு பெனடால் கூட எடுக்க அவசியம் இல்லாமல் நீர் என்னை காத்து இடமிடமாய் எடுத்து சென்று ஆண்டவரே செய்யப்பட்ட எல்லா ஊழியங்களுக்கும் உமக்கு துதி, கனம், மகிமை. அடுத்த வருடம் ஆண்டவரே அடியேன் இலங்கைக்கு செல்வது உம்முடைய சித்தம் என்றால் எப்பொழுது செல்ல வேண்டும், எந்தெந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதை குறித்து தெளிவான வழிநடத்துதலை தாரும். சங்கீதம் 103 6 வாரங்களாக நாங்கள் ஆழமாக கற்றுக்கொண்டோம். இன்று எவ்வளவோ காரியங்களை படித்தோம். தேவ குணத்தை குறித்து, எங்களுடைய மறுமொழியை குறித்து, தேவ கிருபையை குறித்து 10 காரியங்களை பார்த்தோம். இவற்றையெல்லாம் எங்கள் மனதில், உள்ளத்தின் ஆழத்தில் எழுதி வைத்து நாங்கள் இவற்றை திரும்ப 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 படித்து இவற்றை அனுபவித்து இவற்றை மற்றவர்களுக்கும் எடுத்து கூறக்கூடிய சந்தர்ப்பங்களை நீர் எங்களுக்கு தாரும். இன்று எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசியையும் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய கஷ்டத்தின் மத்தியில் நீர் அவர்களோடு இடைப்பட்டு உம்முடைய கிருபை அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை பாய்ந்தோட வேண்டும் என்று ஜெபித்து இந்த ஜெபத்தை நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசுவின் இனிய வல்லமையான நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம். ஆமேன், ஆமேன்.